வட்டியில போட்டுரும், அல்லது உங்களை இல்லாத இடத்திலே கொண்டு வைத்து சேர்த்திடும். பச்சை மிஸ்கீனா மாறிடுவீங்க. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா மனிதரை வட்டியில இருக்கிறதுக்கு ஏராளமான கம்பெனிகள். வட்டி என்ற பேரு இப்ப இல்ல, பேரு மாற்றப்பட்டு வட்டிக்குள்ள உள்வாங்கப்படுகிறோம். எத்தனையோ அரபு பேர்கள் வந்திருக்கிறது. அரபு பேரு அரபு தானே. இதனால பொதுமக்கள் நினைக்கிறாங்க குர்ஆன் என்று. அண்மை காலத்தில் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அங்குள்ள மக்கள் கண்டன் என்ற இடத்திலெல்லாம் சிறுநீர் கழிச்சிருவாங்க. இப்ப பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார அமைச்சு ஒரு தீர்மானம் எடுத்தது என்னன்னா, அந்த சுவர்கள்ல அரபியில எழுதி வச்சாங்க. அரபியில எழுதி இருக்கிறாங்க, சிவர்ல இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்க என்பதை அரபியில் எழுதி இருக்கிறாங்க. இப்ப வீடியோவை போட்டு போட்டு காட்டுறாங்க. மக்கள் வந்து பார்த்துட்டு அரபியில இருக்குது சிறுநீர் கழிக்காம ஓடுறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அரபியில இருக்கிறதுனால குர்ஆன் வசனம் என்று. குர்ஆன் வசனம் இல்ல, சிறுநீர் கழிக்காதீங்கன்னு எழுதிக்கிறாங்க அரபால. அவங்க அங்கிருந்து ஓடுறாங்க. இது போல வட்டி இப்பொழுது அரபில வந்து இருக்குது. மக்கள் நினைக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அரபு பெயர், அதனால் இது ஹலால். ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குகின்ற தலைவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான், எங்களுடைய குடும்பங்களின் மீது எங்களுக்கு அன்பு இருக்குமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக ஆக வேண்டும் என்று யாருக்காவது விருப்பம் இருக்குமாக இருந்தால், உங்களுடைய வருமானங்களை ஹராத்தில இருந்து 100க்கு 100 பாதுகாப்பு. நாங்க மதரசாக்கள்ல பார்க்கிறோம், நல்ல குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள், நல்ல குடும்பம், ஆரம்பத்தில் நல்ல சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக இருப்பாங்க. இடையில பார்த்தா என்னால முடியாது என்று அழுகிறார். ஹிஃபுது வகுப்புல பிள்ளைகள் இருப்பாங்க, 10 ஜுஸு பாடமாக்குவாரு. இதுக்கு மேல எனக்கு பாடம் வருகிறதில்லை, பழைய பாடம் மனதில நிற்குதில்லை. 3 வருஷம் ஓதுறாரு, இதுக்கு மேல் எனக்கு பாடம் விளங்குதில்லை. தந்தையும் வந்து அழுது கொண்டு சோகத்தோடு நிற்கிறாரு. அதுவும் இல்லை இதுவும் இல்லை ஹஜ்ரத், என்ன செய்ய? நல்லா தான் இருந்தான், வகுப்பில் முதலாவது ஆளாக வருவாரு, 2வது ஆளாக வருவாரு, நல்ல படிப்பு. மர்மம் புரியுதில்லை, படிப்பு நல்லாகத்தான் இருந்தது, மாணவர் நல்லவர் தான், இந்த பிள்ளை நல்லவர் தான், ஆனா தந்தையினுடைய வருமானம் பிழை. இவரை போய்த்து வட்டி கடையில கைய போட்டாரு, அல்லது வங்கியில போயிட்டு காசை போட்டாரு. வருமானம் வருமண்டு எவனோ ஒருத்தர் ஒரு பேரை வச்சுட்டான், அதுல கொண்டு போய் காசை போட்டு வருமானத்தை எடுத்தாரு. அதை கொண்டு வந்து மகனுக்கு பீஸ் கட்டிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டு போறாரு. ஹராம் கலந்துச்சா அல்லாஹ் தீனுடைய பிரகாசத்தை அழிச்சிட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கன மதுஹபுடைய இஸ்தாபகர் அல் முஜ்தஹித், குறைஷி குலத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் சின்ன வயதில் உஸ்தாதிட்ட போய்த்து முறையிட்டாங்க. வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் மிகப்பெரிய முஹத்திஸ், அவரிடத்துல போய்த்து சொன்னாங்க, நான் மனப்பாடமாக்குறதெல்லாம் மறந்து போகுது, ஞாபகம் நிற்குதில்லை, மனன சக்தியில பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டாங்க. வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க பாவத்தை கைவிடுங்க, பாவத்தை கைவிடுங்க. ஹராமான பார்வை பார்க்கிறதும் பாவம், ஹராத்தை கேட்கிறதும் பாவம், ஹராத்தை சாப்பிடுறதும் பாவம், ஹராத்தை பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறதும் பாவம். ஃபஅவ்சானி இலா தர்கில் மஆசி. பிறகு வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஏன் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் என்றது, அறிவுன்றது அல்லாஹ்வுடைய வெளிச்சம். அது குர்ஆனை பாடமாக்குறார், குர்ஆனை படிக்கிறார், குர்ஆனை விளங்குகிறார், இது ரப்புடைய வெளிச்சம். ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி. பாவம் செய்தவனுக்கு அல்லாஹ் அவன வெளிச்சத்தை கொடுக்க மாட்டான். வனூருல்லாஹி லா யுஅதா லிஆசி. பாவம் செய்தவனுக்கு அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை கொடுக்க மாட்டான். ஆகவே குடும்பங்களோட, தன்னுடைய பிள்ளைகளோட இரக்கமுள்ள பெற்றோர்கள் உங்களுடைய வருமான வழிகளை 100க்கு 100 மீள் பரிசீலனை செய்து பாருங்க. எனக்கு 1 ரூபாய் வந்தாலும் சரி, 1 கோடி வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஷரியத் அனுமதிச்ச வழியில வருகுதான்னு பாருங்க. சம்பாதிக்கிறது மட்டுமல்ல பெரியார்களே,
தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்காம வைக்கிறதும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு குற்றம். ரெண்டு பக்கம் இருக்கணும். ஹலாலான வழியில சம்பாதிக்க ஓணும். அந்த சம்பாதிக்கிற பணத்தை மேல்மிச்சமாக கையை வச்சு கொண்டிருக்க கூடாது. மனிதனுடைய தேவைக்கு மேலாக பணம் கையில தேங்கும் போதுதான் பிழையான சிந்தனைகள் மனிதனுக்கு உருவாகும். இப்பதான் அவர் வட்டிக்கு போறது, இப்பதான் அவர் ஜினாவுக்கு போறது, இப்பதான் அவர் ஆடம்பரத்துக்கு போறது, இப்போதுதான் அவர் கள்ள தொடர்புகளுக்கு போறது. அந்த பணம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கப்படணும். குர்ஆன்ல வட்டியை பற்றி பேசுற இடத்தில் அல்லாஹ் சதகாவையும் இணைச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? வட்டி மனிதனுடைய சொத்தை அழிச்சிடும், சதகா மனிதனுடைய சொத்துக்களை பாதுகாத்து வளர்த்திடும். குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எந்த அளவுக்கு குர்ஆன்ல சொல்றான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான்தாரிகளே அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கோங்க. வதரு மா பகிய மினர் ரிபா, நீங்க முந்தின ஹராம்னு தெரியாத காலத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருப்பீங்க. அந்த வட்டி எல்லாம் எஞ்சி இருக்கும் வட்டிகளை எல்லாம் விட்டு போடுங்க. வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்க ஈமான்தாரிகளாக இருந்தால். சொல்லிட்டு சொல்றான், வட்டியை விட சொல்லும் போது இவங்க சொல்லுவாங்க தான், யார் எங்களுக்கு காசு தர போற, யார் எங்களுடைய செல்வத்தை வளர்க்க போறாங்க, வட்டியை தவிர வேறு வழிகள் எங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யாராவது விளக்கம் சொல்ல முற்பட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி எங்களால் இதை விட முடியாது என்று இருக்கிறீங்களா, நபியே அந்த மக்களுக்கு நீங்க அறிவிப்பு செய்யுங்க, அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய தயாராக சொல்லி. அல்லாஹ் அவர்களை யுத்தத்துக்கு கூப்பிடுறான், சண்டைக்கு வாங்க என்னோட. நீங்க வட்டியை விடுகிற செயலை விடுவதற்கு தயாராக இல்லை என்றால் அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடனும் போருக்கான அழைப்பு விடுங்க. அதனாலதான் சில உலமாக்கள் எழுதுறாங்க, வட்டியோடு சம்பந்தப்பட்ட வீடுகள் போர்க்களத்தினுடைய சூழல் இருக்குமா. வட்டியை விடாத கடைகள் போர்க்களத்தை போல இருக்கும். வட்டியால வாங்கப்பட்ட வாகனங்கள் போர்க்களத்தில் ஓடுகிற வாகனங்களாக இருக்கும். அந்த வீடுகள்ல நிம்மதி இருக்காது, அந்த கடைகள்ல நிம்மதி இருக்காது. அந்த வாகனங்கள் எந்த நேரமும் வெடித்து சிதறக்கூடும் என்ற அச்சத்தில் ஓடுவாங்க. இதை போல பயத்தோட பதற்றத்தோட தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குமா. ஏன் அல்லாஹ் போர் அறிவிப்பு செய்திருக்கிறான். ஒரு வல்லரசி போர் தொடுக்க போகிறோம் என்று சொன்னா உலகம் பயப்படுது. ஒரு வல்லரசை போருக்கு கூப்பிட்டா அந்த பிராந்திய நாடுகள் பயப்படுகிறது. வல்லரசையே தன் கையில வச்சிருக்கிற மாலிக்குல் முல்க் போர் பிரகடனம் செய்திருக்கிறார். வட்டியை விடுகிறதுக்கு யாரு தயார் இல்லையோ என்னுடன் போரிட தயாராகுங்க. எவ்வளவு பயப்படும். இதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகாவுடைய சிறப்பை பேசுறாங்க. பார்வைக்கு தெரியுது வட்டியால செல்வம் வளர்றது போல. அல்லாஹ் சொல்றான், இல்ல வட்டியால நீ அழிய போறாய். பார்வைக்கு தெரியுது தர்மம் செஞ்சா செல்வம் குறைகிறது போல. அல்லாஹ் சொல்ற, இல்ல தர்மத்தால நீ வளர்றாய். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் சொல்ற, நான் எந்த பொறுப்பாக எடுத்திருக்கிறேன். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்குகின்றான், சதகாவை தர்மத்தை வளர்க்குகின்றான். யாரு வட்டியோடு சம்பந்தப்படுறாங்களோ அவர்களுடைய சொத்துகள் அழிந்துவிடும். யாரு தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தை வளர்க்குகின்றான். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு மேலதிக பணம் மேலதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அதிகமாக தர்மங்கள் கொடுங்க. அந்த பணம் தர்மம் கொடுக்கப்பட்டா நீங்க சொர்க்கம் போகிற வரைக்கும் அந்த தர்மம் உங்களோட வரும். நாளை கியாமத்தில் எப்படியான வெயில் இருக்கும், சூடு உஷ்ணம். 40 டிகிரி வெயில் அடிச்சா வீட்டுக்குள்ளே இருக்கலாம். 60 டிகிரி அடிச்சா சவுதியில மாதிரி எல்லாம் ஏசிக்குள்ள ஓடி விட வேண்டி வரும். மஹ்ஷர்ல அடிக்கக்கூடிய வெயில் சுப்ஹானல்லாஹ் டிகிரியே வராது.
1.5 மைல் 1.5 முழம் உயரத்துக்கு தலைக்கு மேல சூரியன் இருக்கும், கீழே இருக்கிறது செம்பு தர. உடம்பில உடுப்பு இல்ல, நிர்வாணமாக எழும்புறாங்க. மேல கூரை இல்ல, ஃபேன் இல்ல, மின்விசிறி இல்ல. அந்த வெயிலில் சுபஹானல்லாஹ் எப்படி தப்பி ஓடலாம்? யாரு கொடை வாங்கி கொடுப்பாங்க? யாரு நிழல் கொடுப்பாங்க? யாரு ஏசி போடுவாங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் உலகத்தில் அவர்கிட்ட இருக்கிற பணம், குடும்பத்துடைய அத்தியாவசிய தேவைகள் போக எஞ்சிய பணத்தை அவர் அள்ளி அள்ளி கொடுத்தாரே, சதக்கா கொடுத்தாரே, அல்லாஹ் இதை சந்தோஷப்படட்டும், அல்லாஹ் இந்த முசீபத்துகளை நீக்கட்டும், கியாமத்திலேயாவது என்ற கஷ்டங்களை போக்கட்டும் என்று சொல்லி சொல்லி சதக்கா கொடுத்து கொண்டே இருந்தாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்களோட சதகாவுடைய சைஸுக்கு அல்லாஹ் ஒரு கொடையை கொடுப்பானா, அந்த கொடையை பிடிச்சிட்டு இருப்பார். அர்-ரஜுலு ஃபீ ظில்லி ஸதகதிஹி ஹதீஸ்ல இருக்குது, ஒரு மனிதர் அவர் கொடுத்த தர்மத்துடைய நிழல்ல நிற்பார். எவ்வளவு தர்மம் கொடுத்தாரோ, 100 ரூபாய் சதகா கொடுத்தா ஒரு சின்ன கொடை கிடைக்கும். 1 கோடி கொடுத்திருந்தா அதுக்கு ஏற்ற போல நிழல் கிடைக்கும். 10 கோடி சதகா கொடுத்திருந்தா அதற்கு ஏற்றது போல அந்த கொடைகள் வந்து நிற்கும். சதகா உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனைகளுக்குள்ள மருந்து, பெரிய ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கேடயம். இன்னைக்கு மக்கள் இன்சூரன்ஸுக்கு போறாங்க. ஏன்? ஏதாவது வாகனத்துக்கு நடந்துட்டா அந்த வாகனத்தை திருத்தி அமைக்கிறதுக்கு, ஏதாவது வீட்டுக்கு நடந்தா அதுக்குரிய ஏற்பாடு, கடைக்கு ஏதாவது நடந்தா அதற்குரிய ஏற்பாடு. அல்லாஹ் விருப்பமில்லாத அந்த வழியை விரும்பி மனிதன் போறான். ஏதாவது நடந்தா அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்க, விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆக பெரிய இன்சூரன்ஸ் உங்களுக்கு தான், உங்களுடைய உடலுக்கு தான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான், உங்களுடைய மனைவிக்கும் தான், உங்களுடைய சொத்துகளுக்கு தான், உங்களுடைய வாகனங்களுக்கு தான், உங்களுடைய ஊருக்கு தான். ஆக பெரிய சதகா என்ன தெரியுமா? ஆக பெரிய இன்சூரன்ஸ் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில சதகா கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில சதகா கொடுங்க. வார எல்லா ஆபத்துகள் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்க உலகத்தில் இன்சூரன்ஸ் பண்ணீங்க, பத்தி முடிஞ்ச பிறகு திருப்பி கட்ட, மோதி முடிஞ்ச பிறகு வாகனத்தை திருத்தி அமைக்க சதக்கா கொடுத்தீங்கன்னா நெருப்பே பத்தாது, வாகனமே மோதாது, வீடு இடியாது, உங்களுக்கு ஆபத்தை வர அல்லாஹ் நெருங்கவே விட மாட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வ ரத்துல் கலா. சதகா வரக்கூடிய சோதனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உள்ளது. சதகா வரக்கூடிய சோதனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உள்ளது. சதகா கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கிறான், ரப்பு பாதுகாக்கிறான். சதகா எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தான் ஒரு மருந்தாக வச்சிருக்கிறான்டா. சதகா ஒரு இன்சூரன்ஸ் மட்டுமல்ல, சதகா ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த வைத்தியருக்கும் கொடுக்க முடியாத மிகச் சிறந்த மருந்து சதகா என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். தெளிவாக வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவு மரலாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்க தர்மத்தால மருந்து செய்யுங்க. ஆபரேஷனால மட்டுமல்ல மருந்து செய்யறது, டேப்லெட்டால மட்டுமல்ல மருந்து செய்யறது, ஆயுர்வேதிக் மூலமாக மட்டுமல்ல மருந்து செய்யறது, ஆகப்பெரிய மருந்து ரசூலுல்லாஹ் காட்டிய மருந்து. உங்களுடைய நோயாளிகளோட பேர்ல சதகா கொடுங்க, அல்லாஹ் நோய்களை குணமாக்குவான். தாவு மரலாக்கும் பிஸ்ஸதகா. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அல்லாமா கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்றார், ஏன் இந்த காலில் முழங்காலில் அதில் சிரட்டை இருக்குது, அதில் தண்ணீர் நிறைஞ்சி எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, உட்கார இயலாது, எழும்ப இயலாது, முழங்கால் வலி. சிலருக்கு அது ஒரு தீராத நோய். நிறைய பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கிட்ட அந்த மனிதர் சொல்றாரு, நான் போகாத வைத்தியர் இல்லை, நிறைய பணம் செலவழிச்சிட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சிகிச்சைகளை மருந்துகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, வாங்க ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மனிதர் வந்து சொல்றாரு, நான் போகாத வைத்தியர் இல்லை, நிறைய பணம் செலவழிச்சிட்டேன் இந்த முழங்காலில் இருக்கக்கூடிய வருத்தத்தை நீக்கிறதுக்காக. ஆனா என்னுடைய ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு மருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, நானும் மருந்து வாங்கி கொண்டிருக்கிறேன், ஆனா என்னுடைய கால் இருக்கக்கூடிய அந்த வலி கஷ்டம் நீங்கள்ல. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, தண்ணீர் வசதி இல்லாத ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறை தோண்டி கொடுங்க, சதக்காவாக கொடுங்க. யாரு தண்ணீர் வசதி இல்லாம சிரமப்படுறாங்களோ அந்த பகுதியில போய் நீங்க ஒரு கிணத்தை கட்டி கொடுங்க. அந்த மனிதர் போறார், ஒரு இடத்துல பணத்தை செலவழித்து அவருடைய செலவில் ஒரு கிணத்தை தோன்றாரு. அந்த மனிதர் சொல்றார், கிணறு தோண்டப்படுகிறது, அதிலிருந்து நீர் வெளியாகிற நேரம் பார்த்தேன்னு இந்த முழங்கால நிறைஞ்சிருந்து அந்த நீரும் வத்திருச்சு. சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எங்கேயோ கொண்டு வைத்து பணத்தை கொட்டுறீங்க, சதகாவில இந்த பணத்தை கொட்டுனீங்கன்னா நோயும் குணமாகும், சதகாவாகும். தாவு மரலாக்கும் மிஸ் சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தால மருந்து செய்யுங்க. தர்மம் கொடுக்கிறது, சதகா கொடுக்கிறதும் ஒரு மருந்து தான். உலமாக்கள் சொல்வாங்க,
நோய்க்காக தர்மம் கொடுக்கிற நேரம் 2 விஷயங்களை பேணணுமா. ஏனைய தர்மங்களை போல அல்ல, 2 விஷயங்களில முக்கிய கவனம் செலுத்தினா அல்லாஹ் நோய்களை குணப்படுத்துவான். முதலாவது விஷயம், அந்த தர்மம் கொடுக்கிற நேரம் அவர் உள்ளத்தில் நீயத்து வைக்கணும், அல்லாஹ் இந்த தர்மத்தை கொண்டு என் நோயை குணமாக்கணும். நீயத் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போறது நீயத்து தான். காசு ரப்பிட்ட போகாதே, ரப்பிட்ட போறது மனிதனுடைய நீயத். இன்னமல் அமலு பின்னியாத், அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுறது நீயத்தை கொண்டுதான். நீயத்தை பார்க்கிறான் ரப். 2வது உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட வசதியிட அளவுக்கு நீங்க சதக்கா கொடுக்கணும். வசதியிட அளவுக்கு. லட்சாதிபதியாக இருக்கிறவர் 2000 கொடுத்தா சதக்கா வல்லது. அதை இன்னொரு வகையில சொல்றதாக இருந்தா, எவ்வளவு தர்மம் கொடுத்தால் உங்களுடைய மனம் நோகுமோ, அட இவ்வளவு பணம் கொடுக்கிறனே என்று உங்களோட மனம் வேதனைப்படுமோ அந்த அளவு தொகை கொடுங்க. அப்பதான் உங்களோட நோய் குணமாகும். நோய் குணமாகணும் அஸ்மோடு உறுதியான நீயத்தோடு கொடுங்க. 2வது, உங்களோட மனதில வருத்தம் வரக்கூடிய அளவுக்கு பெரும் தொகை பணத்தை நீங்க சதக்காவாக கொடுங்க. ஒரு கிதாபில் படித்தேன், அரபு நாடுகள் ஒரு நாடு, வளைகுடா நாடுகள் ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு நல்ல செல்வந்த குடும்பம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்ல தீன்தாரிகள், மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்கள். அவர்களுடைய ஒரு மகள் இருந்தாங்க, பெண் பிள்ளை, 6-7 வயசு, வீட்டில் ஓடியாடி திரியக்கூடிய அந்த காலம். திடீரென்று அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு. பேசுறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை, அப்படி மயங்கி கோமா நிலைமைக்கு போயிட்டான். அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? வீடே மையத்து வீட்டை போல ஆகிடுச்சு. தாய் தகப்பன் எல்லாரும் அழுகிறாங்க, குடும்பத்தில் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. வீட்டில் சமையலும் இல்லை. அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாங்க. பெரிய ஆஸ்பத்திரி, அங்க போய் பிள்ளையை சேர்த்திருக்கிறாங்க. பெரிய வைத்தியர்கள் வரவழைக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கிறாங்க, அவங்களோட புத்திக்கு படுகிறதில்லை. வைத்தியரும் அல்லாஹ்வோட ஒரு படைப்பு, அவருக்கும் சரியான நோய் இதுதான், இதுக்கு மருத்துவம் இதுதான் என்ற உதிப்பை அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் மறந்து போனா அல்லாஹ் வைத்தியருடைய சிந்தனையை பிளாக் பண்ணிடுவான். ரத்தம் எடுக்கிறாங்க, யூரியன் எடுக்கிறாங்க, எல்லா செக்கப்பும் நடக்குது. வைத்தியர்கள் திகச்சு போயிருக்கிறாங்க, என்ன இந்த குழந்தைக்கு நடந்திருக்குது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அழகான ஒரு பிள்ளை, நல்ல வீட்டில் சுறுசுறுப்பாக இருந்த ஒரு மகள் இப்படி ஆயிட்டாலே அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போது அவருடைய ஒரு நண்பர் ஃபோன் பண்றார். அவர் சொல்லார், இப்படி உங்களோட வீட்டில் ஒரு நிலைமை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு ஒரு நசீஹத்தாக இந்த ஹதீஸை சொல்றேன். தாவோ மரல்லாக்கும் பிஸ்ஸதகா, நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்களே, உங்களோட நோயாளிகளுக்கு தர்மம் கொடுக்கிறதால சதகா செய்யுங்க. அந்த தர்மம் கொடுத்துருங்களே. அவர் சொன்னார், நிறைய கொடுத்துட்டேனப்பா, தர்மம் இவ்வளவு நாள் கொடுக்கிறதான் ஒன்றுமே கை கொடுக்கல. அவர் சொன்னார், நீங்க தர்மம் கொடுக்கிற நேரம் அல்லாஹ் நிச்சயமாக இந்த தர்மத்தால இந்த மகள நோயை குணமாக்கணும் என்று எண்ணத்தோட கொடுத்தீங்களா, அந்த எண்ணத்தை புதுப்பிச்சு அந்த நீயத்தோட கொடுங்க. அப்பவும் சதக்கா கொடுத்தாரு. ஒரு நாள் ஆச்சு, எந்த மாற்றமும் பிள்ளையில் இல்லை, அப்படியே அந்த குழந்தை இருக்குது, மஷின்ல தான் இருக்கிறார். அடுத்த நாள் அந்த நண்பர் திருப்ப ஃபோன் போடுறாரு, அந்த நீயத்தோட கொடுத்தீங்களா? கொடுத்தேன், குழந்தையில எந்த மாற்றமும் இல்லை, வைத்தியர்களும் ஒன்றும் தெரியாம இருக்கிறாங்க. இப்ப சொன்னாரு, இல்லை இன்னொரு விஷயம் செய்யணும், நீங்க கொடுத்த தர்மம் போதாது, உங்களோட செல்வத்துடைய அளவுக்கு நீங்க தர்மம் கொடுக்கணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல 2 ரக்காத்து தொழுது துஆ செஞ்சுட்டு அவரோட வாகனத்தை கொண்டு வந்து அதில் மாவு ஏற்றினார், ஆட்டிறைச்சி ஏற்றினார், ஏழைகளுக்கு தேவையான எல்லா வகையான உணவுகளை ஏற்றி அது ஒரு ஏழைகள் வாழக்கூடிய பகுதிக்கு கொண்டு போனார். கொண்டு போய் பார்சலாக கையில் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் போதே அந்த ஏழைகளோட கண்களால் கண்ணீர் வடியுது.
இவ்வளவு காலமும் யாரும் எங்களை பார்க்கல, ஜகாத்தும் தர இல்ல, சதகாவும் எங்களுக்கு தர இல்ல, அவங்களோட பணத்தை அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்க்குறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிருபை செய்யட்டும், அல்லாஹ் அவங்களோட கஷ்டங்களை நீக்கட்டும் என்று கண்ணீரோட பெண்களும் ஆண்களும் அந்த பார்சல்களை எடுக்கிறாங்க. இவருக்கு அப்பவே பட்டுச்சு, அல்லாஹ் இந்த சதக்காவை நிச்சயம் கபூல் செஞ்சிருப்பான். ஏழைகளோட கண்ணீரை துடைக்குது இந்த சதக்கா. ஆஸ்பத்திரிக்கு வருகிறார், மகள் உட்கார்ந்து இருக்கிறா பெட்ல. கோமாவில் இருந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறார், சிரிச்சு கொண்டு இருக்கிறார். இப்ப உண்மை பட்டுச்சு, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மை. உங்களோட நோயாளிகளுக்கு தர்மத்தால சதக்கா செய்யுங்க. அல்லாஹ் வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத தர்மத்தால குணப்படுத்தி இருக்கிறார். ஆக பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சதக்கா கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான், ஜகாத்து கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான். ஜகாத்தை சரியாக கொடுத்திரணும். ஜகாத்தில் நாங்க முன்பின்னாக்கினோம், வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் முன்பின்னாகினோம். ஜகாத்தை குறைச்சிட்டோம், அல்லாஹ் ரிஸ்க குறைச்சிடுவான். சதக்காவில குறைவு செஞ்சிடுவோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருமானங்களை குறைச்சிடுவான். அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைக்கணும். எங்களோட பணத்தால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வங்களினால தீன் வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் வட்டியில் இருந்தும் வட்டி என்ற பெயர் இல்லாமல் இதர வழிகளில் வருகின்ற ஏமாற்று வித்தைகள் இருந்தும் எங்களுடைய பணத்தை நாம் பாதுகாக்கணும். எப்போதும் எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் இறங்க முன்னால் உலமாக்களிடத்தில், தகுதி வாய்ந்த உலமாக்களிடத்தில், விசேடமாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழு இருக்குது, அவர்களிடம் ஆலோசனை கேட்டு இது மார்க்கத்துடைய முறை பிரகாரம் இருக்குதா என்ற அந்த வழிகாட்டலோடு நாங்கள் அதை செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முஸ்லிம்களையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நீ தந்த நிஅமத்துகளில் பரக்கத் செய்வாயாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் சுகத்தையும் ஆபியத்தையும் நசீவாக்குவாயாக. உன்னுடைய கட்டளைகளை சரியான முறையில் விளங்கி செயல்பட எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி